السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஜமாத்து தொழுகையின் சட்டங்கள். எவ்வாறு ஜமாத்து தொழுகைகள் தொழ வேண்டும், ஜமாத்து தொழுகையில விடுவதற்கான அனுமதிக்கப்பட்ட காரணங்கள், ஒரு இமாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மஅமூம் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இந்த ஜமாத்து தொழுகைக்கு சம்பந்தமான அனைத்து சட்டங்களையும் பாடங்களையும் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அதுல முதலாவது, ஜமாத்து தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருக்கும் போதே கடமையாக்கப்பட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவில் இருக்கும்போது இஸ்லாத்தை வெளிப்படையாக இஸ்லாத்துடைய கடமைகளை செய்வதற்கு முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதனால தொழுகை கடமையானதற்கு பின்னாலும் சஹாபாக்கள் தனிமையில தான், அவங்களோட வீட்டுல தான் தொழுதாங்க. ஒன்று சேர்ந்து தொழுகையுடைய அந்த ஜமாத்துடைய அந்த வெளி தோற்றத்தோட தொலை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு வந்ததற்கு பின்னால, ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு வந்ததுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்னால் தான், அந்த மதீனாவில் வச்சுத்தான் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜமாத்தாக மக்களை ஒன்று கூட்டி ஜமாத்தாக தொழுதாங்க. அதுக்கு பின்னால அந்த தொழுகை அவ்வாறு நீடித்தது. ஜமாத் தொழுகையின் மார்க்க சட்டம் என்ன? கட்டாயமா, எல்லா ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயமா அல்லது சுன்னத்தா அப்படின்னு பார்க்கும்போது, ஜும்மா தொழுகை, இந்த ஜும்மா தொழுகையில யாருக்கெல்லாம் ஜும்மா தொழுகை கடமையோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஜும்மா தொழ வேண்டும். பரது, ஒவ்வொருத்தருக்கும் அது பரதாக இருக்கு. கட்டாயம் ஜும்மா தொழுகை ஜமாத்தாக தொழுவது கட்டாயம். ஜமாத்தை மிஸ் ஆக்கினா அவருக்கு ஜும்மா தொழுகை இல்லை. ஒருத்தர் தனியே ஜும்மா தொழுகையை தொழலாது. அப்ப ஜும்மா தொழுகை மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம். அவங்க கட்டாயமாக ஜமாத்தாக தொழ வேண்டும். ஜும்மா தொழுகையை ஜமாத்தாக தொழுவது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும். அது அல்லாத ஏனைய தொழுகைகள், பரதான 5 நேர தொழுகைகளும் ஃபர்து கிஃபாயா அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்து கிஃபாயான்னா என்ன? ஊர்ல தொழுகையுடைய அந்த ஜமாத்து தொழுகையுடைய அடையாளம் வெளியாகக்கூடிய அளவுக்கு யாராவது ஆக குறைஞ்சது 2 பேரோ அல்லது 3 பேரோ, ஹதீசுகள்ல 3 பேர் இருந்தால் 2 வருது, ஜமாத்து 2 பேர் இன்னும் தொழுகையிலும். அப்ப அந்த அடிப்படையில இங்கே தொழுகை ஒன்று நடக்குது, ஜமாத் ஒன்று நடக்குது அப்படின்னு விளங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல யாராவது ஆக குறைஞ்சது 2 பேராவது அல்லது 3 பேராவது தொழணும். அப்படி தொழுதுட்டால் ஊர்ல இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் அவங்க ஜமாத்தாக தொழ இல்லை என்ற அந்த குற்றத்தை விட்டும் அவங்க குற்றமாக மாட்டார்கள். அப்படி இல்லாம ஊர்ல ஒருத்தருமே ஜமாத்து தொழ இல்லை, எல்லாரும் வீட்டுல தனியத்தான் தொழுதாங்க, ஒரு இடத்து அதுக்கு குறிப்படவும் இல்லை, அல்ல பள்ளிக்கே ஒருத்தரும் போக இல்லை, பள்ளியில ஜமாத்தே நடக்க இல்லை அந்த ஊர்ல என்றால், அப்பொழுது ஊர்வாசி அனைவரும் யாருக்கெல்லாம் ஜமாத்து தொலை ஏழுமோ, அதாவது தொழுகை கடமையா இருக்கிறதோ அத்தனை பேரும் பாவியாகுவார்கள். அப்ப அந்த நேரத்துல ஒரு இமாம் இருந்தார் என்றால் அவர்களோட போராடுவது, யுத்தம் செய்வது கூட அவங்களுக்கு கட்டாயம் என்பதாக வந்திருக்கு. அப்ப கட்டாயம் ஒரு ஊர்ல ஒரு ஜமாத்து ஒவ்வொரு 5 நேரத்துக்கும் ஜமாத்து தொழுகை நடந்திருக்க வேண்டும். அப்ப இது ஜமாத்து தொழுகை எப்ப, எந்த அடிப்படையில
மார்க்கமாக்கப்பட்டது? அதுக்கான ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு யுத்த களத்துல ஸலாத்துல் ஹவுஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்த களத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அல்லது யுத்தம் முடிஞ்சு எதிரிகள் வருவாங்க, அவங்களோட யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலைக்கு அப்படியான நேரத்தில் தொழுகை நேரம் வந்துவிட்டால் நீங்கள் தொழுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வைதா குந்தும் ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக. அப்படி அந்த யுத்தத்துடைய நேரத்தில் ஒரு தொழுகை முறை உண்டு. ஸலாத்துல் ஹௌஃப்னு அந்த பாடத்தை நாங்கள் ஓதும்போது அதை சொல்லுவோம். 2 கூட்டமாக பிரியோம். பின்னுக்கு இருக்கக்கூடிய மாமுங்கள் 2 கூட்டமாக பிரிஞ்சு எல்லாரும் நிலையில நிற்கும் போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி சுன்னத்தான சூரத்துகள் ஓதும் போது எல்லாரும் ஒன்றாக நிற்பாங்க. சுஜூதுக்கு போகும்போது இமாம் அதுல ஒரு கூட்டம் சுஜூதுக்கு போவாங்க, ஒரு கூட்டம் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. திரும்ப அவங்க மேல வந்ததுக்கு பிறகு இமாம் மேல வந்ததுக்கு பிறகு அடுத்த கூட்டம் சுஜூது போவாங்க. இப்படி அது ஒரு முறை ஒன்று இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் வரும்போது நான் தெளிவாக சொல்லுறோம். அப்ப இந்த அடிப்படையில ஒரு யுத்தத்துடைய நேரத்துல இருந்தாலும் ஜமாத்தாக தொழும்படி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த ஆதாரத்தை வைத்து யுத்தத்திலேயே அதை கட்டாயம் என்று சொன்னால் ஏனைய நேரங்கள்ல நாங்கள் அது இருக்கக்கூடிய ஊர்கள்ல கட்டாயமாக இந்த ஜமாத்தாக தொழுகைகள் தொழுவிக்கப்படணும் என்பதை இந்த குர்ஆனத்தை கொண்டு ஆதாரம் எடுக்கப்படுகிறது. அதே போல ஜமாத்து தொழுகையுடைய சிறப்பை பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாத்தாக தொழுவது தனிய தொழுவதை விட 27 மடங்கு அந்தஸ்தால் அது சிறப்பானது, சிறந்தது, உயர்ந்தது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ஸலாசத்தின் ஃபீ கரியத்தின், அதாவது ஒரு ஊர்ல ஒரு பள்ளத்தாக்குல ஒரு 3 பேர் இருந்து அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு தொழுகையை ஜமாத்தாக தொழவில்லை என்றால் அங்கே ஷைத்தான் அவர்களை அடைவளைத்துக் கொள்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபைன்னமா யகுலு திபு அல் காசியத்த, அதாவது ஓனாய் ஆடுகள்ல கூட்டமாக இருக்கக்கூடிய ஆடை வேட்டையாடாது. அது தனிச்சு எந்த ஆடு இருக்கிற தூரமாக இருக்கிறோ அதைத்தான் வேட்டையாடும். எனவே அது மாதிரி ஆகிறாங்க, கூட்டமாக சேர்ந்து ஜமாத்தோட இருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. அப்ப ஜமாத்து தொழுகையுடைய அந்த சிறப்பு அந்த அளவுக்கு உயர்வாக உள்ளது என்று விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் அல்லது தங்கடங்கள், காரணங்கள்னு சொல்லலாம். அதை 2ஆக பார்க்கலாம். ஒன்று பொதுவான காரணம், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காரணம், ஊர்ல எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கடும் மழை பெய்யுது. எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் கொடையை பிடிச்சிட்டு கூட வர இயலாத அளவுக்கு ஒரு கடும் மழை, இடிகள் முழங்கக்கூடிய மழை. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜமாத்தை பிற்படுத்துவதற்கு அந்த மலை உடங்காட்டில் எதிர்பார்த்து கொண்டு போக இயலும் பள்ளிக்கு. ஜமாத் அந்த இடத்துல மிஸ் ஆகினால் பரவாயில்லை. அதே போல கடும் காற்று, இரவு நேரம் ஒன்றும் விளங்குதில்லை, இரவு நேரத்தில் கடும் காற்று அடிக்குது, ஸ்பெஷல் காற்றுண்டுவாங்க, சூறாவளி காற்றுண்டுவாங்க, இது மாதிரியான கடும் காற்று அடிக்கி போக இயலாத ஒரு நிலைமை. அப்ப எல்லாருக்குமே அது ஒரு தங்கடமான ஒரு நிலைமை தான். அல்லது பாதையில சரியான மோசமானன்னு சொன்னா பாதை கடுமையான சேறு சகதிகள் இருக்கி சுரியிருக்கி அதுல நடந்து போனா எங்களோட மேனில ஆடையில அந்த சேறுகள் பட்டுரும். அப்படியான ஒரு சூழல் இருக்கின்ற சொன்னால் அந்த நேரத்திலையும் ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு தொழணும் கட்டாயம். ஜமாத்தாக தொழுவதை கொஞ்சம் பின்னுக்காகுவது அனுமதி இருக்கு. அப்ப சில நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வீட்டிலேயே தொழும்படி ஏவப்பட்ட ஹதீஸ்களை, வீட்டிலேயே தொழும்படி பாங்கிலேயே அதை சொல்லுவாங்க.
கொரோனா காலத்துல அதுவும் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. கொரோனா காலத்துல பள்ளிக்கு வர வேண்டாம், வீட்டிலே தொழுங்கண்டு. அப்ப அப்படி சொல்வதற்கு பாங்குல ஹயால ஸலா ஹயால் அல் ஃபலா என்று சொல்லிட்டு அலா சல்லூ ஃபி ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சந்தர்ப்பம் பார்க்கும்போது, இதா கானத் லைலத்துன் ஸாத்த பரதின் ஒமத்தரின், கடும் குளிர் கடும் மழை அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தினுக்கு இவ்வாறு சொல்லும்படி, வீட்டிலே தொழுது கொள்ளுங்க என்று சொல்லும்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த அடிப்படையில ஆஹ், இவ்வாறான காரணங்கள் ஏற்பட்டால், கடும் மழையான கடும் குளிர் கடும் காற்று இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்குது. இது பொதுவான காரணம், எல்லாருக்குமே பொதுவாக நடக்கக்கூடியது. குறிப்பான சில காரணங்கள் இருக்கு, தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு நடக்கக்கூடியவைகள். அதுல ஒன்று நோய் எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தர் கடும் நோயாக இருக்கிறாரு, அவருக்கு பள்ளிக்கு ஜமாத்துக்கு போறது கஷ்டமாக இருக்கும், அவருக்கு மன்னிக்கப்படும். கடும் பசி உள்ளவர், பசி நல்ல பசி, சாப்பாடு ரெடி ஆயிக்கி ஜமாத்தும் நடக்க போகுதுனால் முதலாவது சாப்பிடணும். ஏனால் அந்த நேரத்தில் அவர் அதே பசியோட தொலை போனார் என்று சொன்னால் அவருடைய அந்த எண்ணங்கள் சரியாக இருக்காது, தொழுகையில கவனம் இருக்காது என்பதனால. அதே போல கடும் தாகம், அதுவும் அவ்வாறு தான், தாகத்தோட தொலை போகக்கூடாது. அதே போல போற பாதையில் அநியாயக்காரர்கள், யாராவது ஒரு எதிரி இருக்கிறாரு, அவரால் ஏதாவது துன்புறுத்தல் வரும், தன்னுடைய சொத்துக்கோ அல்லது தனக்கோ ஏதாவது இந்த என்ன சரி அநியாயம் செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் அப்பொழுதோ ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கு. அதே போல மலஞ்சலம் தட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில, அதாவது 1க்கு 2க்கு போறதுக்கு கடுமையான ஒரு தேவை கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை அடக்கி கொண்டு தொழக்கூடாது. தொழுவதற்கு ஜமாத்தாக தொலை போக தேவையில்லை, அதை முடிச்சிட்டு தனியாக தொழுது கொள்ளலாம், ஜமாத்து முடிஞ்சிட்டுனா. அப்ப ஆதாரபூர்வமாக ஹதீஸுகள் அந்த விஷயங்கள் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் வந்திருக்கு. முதலாவது புகாரி முஸ்லிம் வருது, இதா உதய அஷா அஹதிக்கும், உங்களுடைய ஒருவருடைய இரவு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு, அந்த நேரத்தில் வகீமத்தி ஸலா, தொழுகையும் நிலைநாட்டப்படுது, தொழுகைக்கான இகாமத் செல்லப்படுதுன்னா நீங்க முதலாவது இரவு சாப்பாட்டை நீங்க செய்யுங்க, ஆரம்பிங்க, நீங்க அவசரப்பட தேவையில்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, லா ஸலாத்த பிஹதரத்தி தஆமின், சாப்பாடு சமூகமாக இருக்கக்கூடிய நேரத்தில். அதே போல வலா ஹுவ யுதாஃபிஉஹு அஹ்பஸான், அதாவது மலஜனம் தட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை இல்லை என்பதாக சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்தை தொழப்பு கூடாது, தொழப்போனால் அந்த சிந்தனை தான் இருக்கும், வெளியே தொழுகையில சிந்தனை இருக்காது என்பதனால அதை தவிர்த்து கொள்ளும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 6வது காரணம், ஒரு கடனாளி இருக்கிறாரு, அந்த கடனாளியை நாங்க இப்ப கடன் எடுக்கிறதுக்காக வேண்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறார், விட்டா அவர் போயிடுவார், அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறது கஷ்டம். அப்படியான ஒரு நிலைமையில தொழுகை ஜமாத்து நடக்குது என்றால் அந்த ஜமாத்தை மிஸ் ஆக்குறதுக்கு அனுமதி ஒன்று இருக்கிறது. அதே போல வெறுக்கத்தக்க வாடை உடைய உணவுகளை சாப்பிட்டிருக்கிறது, வெங்காயம் வெள்ளைப்பூடு இது மாதிரி வாடை உள்ள உணவுகளை சாப்பிட்டு இருந்தால் அதோட ஜமாத்து போவதை தவிர்த்து கொள்ளணும். அந்த நேரத்துல வாயை கழுகி சுத்தமாக்குறதுக்காக ஒரு நேரம் எடுத்தால் அந்த நேரத்துல ஜமாத் மிஸ் ஆகினாலும் பரவாயில்லை. அதே போல உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஊத்தை ஆடையாக இருக்கு, அல்லது நாற்றம் வீசக்கூடிய ஆடை, கடும் வேர்த்து வந்த பயணத்தோடு இருக்கிறாரு, சைக்கிள் மிதிச்சு வந்திருப்பாரு, நடந்து வந்திருப்பாரு, கடும் வேர்வை, அந்த நாத்தத்தோட போய் தொழாம அதை சுத்தமாக்கி கொள்வதற்கு, அதை மாற்றி கொள்வதற்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கிறாரு. அந்த நேரத்துல ஜமாத்து மிஸ் ஆயிட்டு, இப்ப கடுமையான சிலவங்க வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க, நல்லா வேர்வை சிந்த வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க, அந்த நேரத்துல பாங்கு சொன்னால் அதோட போய் தொழாம அதை சுத்தமாக்கிட்டு கொஞ்சம் மேல கழுவிட்டு வேற ஆடை ஒன்றை உடுத்துட்டு போறதுதான் தொழுகைக்காக வேண்டி போறது நல்லது. அப்ப ஜமாத்து கிடைக்குமா இருந்தால் கலந்து கொள்ற, அப்படி மிஸ் ஆனதுனால பரவாயில்லை, மன்னிக்கப்படும். அடுத்ததாக இமாமை பின்பற்றக்கூடியவர், ஒருத்தர் நான் ஒரு இமாமை நான் பின்பற்ற போறேன்னால்
அங்கே ஒரு சில விஷயங்கள் இமாம் சில விஷயங்களை நாங்க கவனிக்க வேண்டியிருக்கு. அதுல முதலாவது விஷயம்தான் இமாமுடைய தொழுகை. அது பாத்தில் இல்லை என்பதை அறிஞ்சிருக்கணும். நாங்க ஒருத்தர் இமாமாக பின்பற்ற போறோம்னா அவரோட தொழுகை பாத்தில் இல்லை, அவர் சரியாத்தான் தொழுகிறாரு என்று நாங்க அதை பின்பற்றக்கூடியவர் அறிஞ்சிருக்கணும். அப்ப ஒருவேளை அவர் பாத்தில் என்று தெரிஞ்சு கொண்டு அவரை தொழுகை பாத்தில் என்று தெரிஞ்சு கொண்டு பின்பற்றினால் எங்களோட தொழுகையும் பாத்தில். அதுக்கு உதாரணம் ஒண்ணுதான், 2 பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல, 2 பேருக்கும் கிபிலா தெரியாது. கிபிலாவை இப்ப தேடுறாங்க, ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு முறையில இந்த பக்கம் கிபிலா இருக்கும் இந்த பக்கம் கிபிலா இருக்கும்னு தேடுறாங்க. தேடி பார்த்ததுல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கிபிலா, வேற வேற திசையில அவங்க கிபிலாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஒரு திசையிலும் இன்னொருத்தர் அடுத்த திசையிலும். இப்ப இதுல ஒருத்தருக்கு அடுத்தவருடைய கிபிலா பிள்ளைண்டு அவருக்கு இந்த ஈமான் கொள்றாரு, அவரை நீங்க பின்பற்றது பிழையானது அப்படின்ட்டு. அவ பிழையான திசையில ஒருத்தர் தொழுறா இருந்தால் அவருடைய தொழுகை பாத்தி. அப்ப அப்படி தொழக்கூடிய ஒருத்தரை இவருக்குன்னு செய்யலாது, பின்பற்ற இயலாது. இப்படிதான் 2 பேருக்கும் மாறி மாறி பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்த கட்டத்துல பின்பற்றுவது கூடாது, அதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்த 2வது, பின்னுக்கு இருக்கிறவர் நல்லா காரியாக ஓதக்கூடியவராக இருக்கிறாரு. முன்னுக்கு இமாமாக முற்படுத்தப்பட்டவர் சரியாக ஓத தெரியாத, அதுல சூரத்துல் ஃபாத்திஹாவை அத்தஹியாத்த இதெல்லாம் குழப்பக்கூடிய, ஒரு பிழைகளை ஏற்படுத்தக்கூடிய, ஹர்ஃபு ஷத்துகள்ல மிஸ் ஆகக்கூடிய ஒருத்தர் தான் முன்னுக்கு போயிருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அவரை பின்பற்றுவது கூடாது, அதை தவிர்த்து கொள்ளணும். அதே போல் அல்லா யக்கூன இம்ரஅத்தன் வல் முக்ததி ரஜுலுன், ஒரு பெண் முன்னுக்காக இருக்கிறார், பின்பற்றக்கூடியவர் மாமூமாக இருக்கக்கூடியவர் ஆணாக இருக்கிறாரு, இந்த நேரத்தில் அந்த பெண்ணை பின்பற்ற இயலாது. ஏனென்றால் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு இமாமாக வர இயலாது. ஒருவேளை பின்பற்றக்கூடியவரும் ஒரு பெண்ணாக இருந்தால், பெண்ணுக்கு பெண் பின்பற்றலாம், பெண் இமாமாக இருக்கும்போது ஒரு இன்னொரு பெண் மாமூமாக இருக்கலாம், அந்த நேரத்தில் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை, பின்பற்றலாம். ஆணாக இருந்தால் அவருக்கு ஒரு பெண்ணுடைய இமாமத்தை பின்பற்றி தொழ இயலாது. அதே போல ஒரு இமாமுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், இமாம் எப்படி இருக்கணும், ஒரு இமாமாக முன்னுக்காக்கப்படுறார் என்று சொன்னால் அவர் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது, முதலாவது அந்த கூட்டத்திலேயே நல்ல மார்க்க சட்டம் தெரிஞ்சவராக, ஃபிக்ஹ் சட்டம் தெரிஞ்சவராக இருக்கணும். தொழுகையுடைய சட்டங்கள், தொழுகையுடைய பாத்தில் எது, தொழுகையோட ஃபர்து எது, சுன்னத் எது, தொழுகை பாத்திலாக்கக்கூடிய செயல்கள் எது அதனுடைய ஷரத்துக்கள் நிபந்தனைகள் என்ன, இப்படி அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கணும். அதே போல நல்ல கிராத்துடையவராக, ஏனையவர்களை விட நல்ல கிராத்து, நல்ல துணியில தஜ்வீதோட மஹ்ரஜுகளோட கிராத் ஓதக்கூடியவராக இருக்கணும். அதே போல நல்ல சாலிஹான மனிதராக, ஏனையவர்களை விட நல்ல மனுஷர், நல்ல பக்குவமான மனுஷர் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கணும். அதே போல அங்க இருக்கிறவர்களை விட நல்ல வயதாளியாக, வயதுல மூத்தவராக இருப்பது நல்லது. இதெல்லாம் ஒரு சிறப்பு என்ற அடிப்படையில் அந்த கூட்டத்துல எல்லாரும் ஒருத்தரை விரும்புறாரு, நீங்க இமாமத் செய்யுங்க பிரச்சனை இல்லைன்னு எல்லாரும் அனுமதி கொடுக்குறாங்கன்னா அப்ப இந்த விஷயங்கள் பார்க்கப்படாது. உண்மையிலே அவருக்கு தொழுகையில பாத்தில் இல்லாம, தொழுகையை பாத்தில் ஆக்காம தொழக்கூடியவர், சமாளிக்கக்கூடியவர் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, தொழுவிக்கலாம், எல்லாரும் அனுமதி கொடுக்குறாங்கண்டா. அப்படி இல்லாத பட்சத்துல ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் இருந்தால் இந்த விஷயங்கள் பார்க்கப்படும், கட்டாயமாக பார்த்துத்தான் அவரை முற்படுத்த வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இமாமாக வரக்கூடியவர் எப்படி வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, யஉம்முல் கௌம அக்ரஅஹும் லிகிதாபில்லாஹ். முதலாவது சொன்னாங்க, அல்லாஹுடைய வேதத்தை அதிகமாக நல்ல முறையில சிறந்ததாக ஓதக்கூடிய ஒருத்தர் இமாமாக வரட்டும். ஃபைன் கானு ஃபில் கிராஅத்தி சவாஅன், அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நல்ல கிராத் ஓதக்கூடியவங்க, எல்லாரும் சமமானவங்க என்றால்
ஃபஅலமுஹும் பிஸ்ஸுன்னா, அதுல சுன்னத்தை பற்றி பிடிக்கக்கூடிய விஷயத்துல, மார்க்க சட்டங்கள் விஷயத்துல யார் மிக அறிஞ்சவராக இருக்கிறாரோ அவரை முற்படுத்துங்க. ஃபைன் கானு ஃபிஸ் சுன்னத்தி சவாஅன், அதே போல எல்லாருக்கும் அந்த மார்க்க சட்டம் பொதுவாக தெரியும். மௌலைமார் 4-5 பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பொதுவாக தெரியும்னா அக்தமுஹும் ஹிஜ்ரத்தன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை ஒப்பிட்டு சொல்றாங்க. ஹிஜ்ரத்துல யாரு முற்படுத்தி முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க முன்னுக்காங்க. ஃபைன் கானு ஃபில் ஹிஜ்ரத்தி சவாஅன், ஹிஜ்ரத்திலையும் யாரு எல்லாம் சமமாக இருந்தால் அக்தமுஹும் சின்னன், அதாவது வயதால் யாரு முன்னுக்கானவங்க, அதாவது வயதால் யார் மூத்தவங்களோ அவங்கள முன்னுக்காக்குங்க என்ற அடிப்படையில சொல்லப்பட்டு, இதெல்லாம் சிறந்தது என்று பார்க்கும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதே போல சில இடங்கள்ல சிலர்களை பின்பற்றாமல் இருக்கிறது நல்லம் அப்படின்னு வருது. அதுல ஒன்றுதான் லா யஜூஸ் இக்திதாவுல் முத்தவல்லி பில் முத்தயம்மம், அதாவது தயம்மம் செய்த ஒருத்தர் இமாமாக இருந்து உது செஞ்ச ஒருத்தர் அவரை பின்பற்றுவது. இங்க தயம்மம் என்பது ஒரு குறை. உது செய்ய இயலாத ஒருத்தர் இருந்து தயம்மம் செய்வார். அப்ப தயமம் செஞ்ச ஒருத்தர் இமாமாக இருந்து உது செய்யக்கூடியவர் அவரை பின்பற்றுவது லா யஜூஸு, கூடாது. பின்பற்றினால் தொழுகை பாத்திலான்னு கேட்டா அப்படி ஒண்ணும் இல்லை, தொழுகை நிறைவேறும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இருக்கிறதா நல்லம் அப்படின்ற அடிப்படையில அந்த சட்டத்தை பார்க்கணும் நாங்க. அதே போல அபி மாசிஹில் ஹுஃபி, அதாவது ஹுஃப மசூ செய்யக்கூடியவர். ஹுஃப மசூ செய்யக்கூடியவர் சொன்னால் பிரயாணங்கள்ல காலணியை மசூது செய்யறல் அப்படின்ற ஒரு பாடம் ஒன்று படிச்சிருப்போம். உழு செஞ்சுட்டு காலை மட்டும் மசூது செஞ்சு காலணியை மசூது செய்யறது, கால கழுகாவ மசூது செய்யறது. அப்படியான ஒருவர் முழுமையாக உழுவெடுத்தோர்த்தரை முழுமையாக உழுவெடுத்தோர்த்தர் இப்படிப்பட்ட ஒருத்தரை பின்பற்றாமல் இருக்க வேண்டும். அடுத்தது உட்கார்ந்து தொழுவிக்கக்கூடிய ஒருத்தரை நின்று தொழக்கூடிய ஒருத்தர் பின்பற்றாமல் இருக்கிறது நல்லா. ஒரு சிறுவரை, ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்கிறார், அவர் தொழிக்கிறாரு. பெரிய வயதானவர்கள் பின்னால நிற்கிறாங்க, வந்தால் அப்படி செய்யாம இருக்கிறது சிறந்தது. வல் ஹுர்ரு பில் அபத், அதாவது அடிமை இமாமாக்கி ஒரு சுதந்திரவாதி பின்னால் நின்று தொழுகிறது. சலசுல் பவுலுள்ள, அதாவது சிறுநீர் நோய் உள்ள, அடிக்கடி சிறுநீர் டொட்டாக வடிஞ்சு கொண்டிருக்கின்ற அவருக்கு ஒரு சட்டம் ஒன்றிக்கு, அந்த சட்டத்தின்படி அவர் உழவு செஞ்சுட்டு தொழுகிறார். அவரை தொழிக்க வச்சுட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தர் பின்னால் நின்று தொழுகிறது. கலா செய்யக்கூடிய ஒருத்தரை அதாவாக நேரத்துக்கு டைமுக்கு தொழக்கூடிய ஒருத்தர் பின்பற்றுறது, சுன்னத்து தொழக்கூடிய ஒருத்தரை பருவு தொழக்கூடிய ஒருத்தர் பின்பற்றுறது, இப்படி செய்யக்கூடியது கூடாது. கூடாதுன்னு சொன்னா சிறப்பில்லை, தொழுகைக்கு பாத்தியம் ஏற்படாது, தொழுகை பாத்திலாக மாட்டாது. மாறாக இந்த மாதிரி செய்யாம அந்தந்த அந்தஸ்துக்குரியவர்கள் அந்த முறையில அது ஜமாத்தாக இமாமாக வருவதுதான் சிறந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாமை பின்பற்றும் முறை. இப்ப இமாமை பின்பற்றணும்னு சொன்னா அங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அதுல முதலாவது தான் இமாமை பின்பற்றணும் என்று சொன்னால் இமாமுக்கு பின்னுக்கு நிற்கணும். முதலாவது இடத்து ஆள இமாமைக்கான பின்னால் நிற்கணும், இமாமைக்கான முன்னுக்கு போகக்கூடாது. இமாமு பின்பற்றுதென்றாலே பின்னால நின்று அவர் செய்யக்கூடியதை பார்த்து பார்த்து செய்யறது தானே. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது பின்னுக்கு நிற்கணும் இமாமு. ஒருத்தர் இமாமைக்கான முன்னுக்கு போயிட்டார் என்றால் அவருடைய அந்த பின்பற்றுதல் என்ற அந்த விஷயம் பாத்திலாகிரும், அவருக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது. தொழுகையும் பாத்திலாகக்கூடிய நிலைமை இருக்கு, அது பின்னால் நான் சொல்றேன், முன்னுக்காகுவதனால. அப்ப அதே சமயத்தில் ஒருத்தர் நேருக்கு சமமா நிற்கிறாரு, இமாமுக்கும் அவருக்கு ஒரே சப்புல நேரா நிற்கிறாருன்னா இது மக்ரூ. இது மக்ரூஹு. அதைக்கான கொஞ்சம் பின்னுக்காகி நிற்கிறதா சுன்னத்து. வேணுமென்றே அவர் என்ன செய்யறாரு, முன்னுக்காகி போய் நிற்கிறார் என்றால் அந்த இடத்துல தொழுக பாத்திலாகிரும். எப்ப தொழுக பாத்திலாக என்றால் முன்னுக்காகும் போது அவருடைய பின்பற்றுதல் என்ற விஷயம் பாத்திலாகுது. பின்பற்றுதல் என்ற விஷயம் பாத்திலா, அப்ப அந்த இமாம் அவருக்கு பின்பற்றலாம், முன்னுக்கு போயிட்டு வராதனால. இவ பின்பற்ற இயலாத நிலைமையில இருந்து கொண்டு ஒவ்வொரு இமாமுடைய செயலுக்காக இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு.
இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி அடுத்த சூரத்தெல்லாம் ஓதி முடியும் காட்டிலும் இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு ருக்கு செய்யும் காட்டிலும். இமாம் ருக்கு செய்கிறார், இமாம் திரும்ப ஏத்துதாலுக்கு வரங்காட்டிலும் இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பின்பற்றுதல் முறிந்ததற்கு பின்னால ஒருத்தர எதிர்பார்த்து நின்று நின்று தொழுதால் அந்த தொழுகை பாத்தில். எனவே முன்னுக்கு போகக்கூடாது. அப்ப பின்னுக்காகணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு பின்னுக்காகணும்னு சொன்னால், இமாமுடைய அதாவது குதிகால் பின்னத்து கால் இருக்கு, அந்த காலுக்கு கொஞ்சம் பின்னுக்காக இருந்தால் போதும். இமாமுடைய குதிகாலுக்கு பின்னால எங்களோட கால் இருந்தால் போதும். அந்த அளவு ஒரு சஃப்பளவு பின்னுக்காகன்றதல்ல, இமாமுடைய காலுக்கு பின்காலுக்கு குதிகாலுக்கு பின்னால ஒரு மாமுமுடைய கால் இருந்தால் அது பின்பற்றுதல், பின்னுக்காய்த்தான் நிற்கிறார் இடத்தால அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சஃப்பு தொழுது கொண்டிருக்கும் போது 2 பேர் அல்லது 2 பேரைக்கான அதிகமானவர்கள் அந்த இமாமை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், இமாமுக்கு பின் வரிசையில அவங்க நேராக நிற்கணும். அல்லது ஒருத்தர் தான் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இமாமுடைய வலது பக்கமாக, இமாமுக்கு கொஞ்சம் பின்னுக்காகி வந்து காலு கிட்ட மாதிரி வந்து இமாமுடைய வலது பக்கமாக நிற்கணும். 2வது ஒரு மாமும் வந்தால் அவர் இமாமுடைய இடது பக்கமாக நிற்பார். இப்ப நின்றதுக்கு பின்னால 2 பேரும் சேர்ந்து பின்னுக்காகணும். 2 பேரும் சேர்ந்து 2 மாமுங்களும் சேர்ந்து பின்னுக்காகணும். அல்லது அவங்க நிற்கத்தக்க இமாம் முன்னுக்கு போகணும். இமாம் என்ன செய்யணும்? முன்னுக்காகணும். அப்ப அந்த பின்னால சப்புடைய அந்த அமைப்பு வந்துவிடும். அதே சமயத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது பக்கமாக நான் நின்று கொண்டிருந்தேன். அதுக்கு பின்னால இன்னொரு சஹாபி வந்தாங்க, அவங்க பேரு ஜாபிர் இப்னு சஹர் என்ற அந்த சஹாபி வந்தார். அவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடது பக்கமாக வந்து நின்றாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க 2 பேரையும் பிடிச்சு அவங்களுடைய பின்பக்கமாக கொஞ்சம் பின்னுக்காகி சஃப்பை சரியாக்குற மாதிரி பின்னுக்காகி நிப்பாட்டினாங்க. பின்னால கையெடுத்து பின்பக்கமாக எங்களை நிப்பாட்டினாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 2 பேர் வந்ததுக்கு பின்னால சஃப்பை செஞ்சோணும். அடுத்ததாக இமாமுக்கும் பின்பற்றப்படக்கூடிய மஅமூமுக்கும் இடையில கேப், அந்த இடைவெளி வந்து 3 முழங்கள். ஒரு மனிதனுடைய இந்த முழம் சொல்லுவாங்க, முழங்கையிலிருந்து அவருடைய விரலுடைய தொங்கல் வரைக்கும் அந்த முழத்தால அளக்கும் போது 3 முழங்களுக்கு தான் தூரம் இருக்கணும். குறைஞ்ச அளவு சென்டிமீட்டர் கணக்கு பார்க்கும்போது 50 சென்டிமீட்டர் வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ஒரு இமாமுக்கும் மாமுக்கும் இடையில கேப் இருக்கணும். அதைக்கான மிச்சம் தூரம் போகக்கூடாது. அப்ப அதே போல ஒவ்வொரு சஃப்புக்கும் இடையில இந்த அளவு தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக இமாமுக்கு பின்னால பெண்களும் ஆண்களும் தொழுறாங்க, எல்லாரும் கலந்து தொழக்கூடிய ஒரு இடமாக இருந்தால், முதலாவது இமாமுக்கு அடுத்ததாக ஆண்களுடைய சஃப்பும் ஆண்களுடைய சஃப்புக்கு பின்னால பெண்களுடைய சஃப்பும் இருக்கணும். அல்லது ஒரு இமாம் ஒரு ஆண் இருக்கிறாரு, ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்ப தொழுவதாக இருந்தால், இப்ப வீடுகள்ல தொழுவதாக இருந்தா கூட இப்படித்தான் தொழணும். ஒரு இமாம் தொழுகிறவருடைய வலது பக்கமாக அந்த இந்த ஆண் நிக்கணும், அந்த ஆணுக்கு பின்னால பெண் நிக்கணும். அந்த பெண் வந்து இடது பக்கமாக போய் நிக்க கூடாது. நாங்க முன்னால் சொன்ன மாதிரி இடது பக்கம் போறையில 2வது வந்து சுட்டி அந்த பின்னால இருக்கக்கூடிய ஆணுக்கு பின்னால அந்த பெண் வந்து வலது பக்கமாக நிற்கக்கூடிய ஆணுக்கு பின்னால் நிக்கணும். அப்ப பெண்களுடைய ஜமாத்து நடந்தா என்ன சட்டம் என்று கேட்டால், பெண்களுடைய இமாம் யாரு தொழிக்கிறாங்களோ அந்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வந்து சஃப்புல நடுவுல நிற்பாங்க. முன்னுக்காக இல்ல, நடுவுல சஃப்பு நேராக இருக்கும், நேராகவே சமமாக
நிற்பாங்க, நடுவுல நின்று தொழுவிப்பாங்க. அங்க முன்னுக்காக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பெண்களுடைய விஷயத்துல. அதே போல ஒரு மஅ்மூம் தனிய சஃப்ல பின்னுக்கு நிக்கக்கூடாது. ஒரு சஃப் முன்னுக்கு சஃபெல்லாம் நிக்கு, இவர் தனியா ஒரு சஃப்ல நிக்கிறார். இப்படி நிக்கிறது மக்ரூஹ். நின்றால் தொழுகை கூடும், ஜமாத்திலையும் சேர்ந்து கொள்வாரு. ஆனால் அவ்வாறு நிக்கிறது மக்ரூஹ் என்ற சட்டம் எடுக்கப்படுது. அவர் என்ன செய்யண்டா, முன்னுக்கு ஏதாவது சஃப்ல கேப்புகள் இடைகள் இருந்தால் அதுல போய் அவர் நின்று கொள்ளணும். அப்படி இல்லாட்டி முன் சஃப்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை கையால பிடிச்சு கொஞ்சம் பின்னுக்காக தொடணும், தொட்டு கொஞ்சம் இழுத்து விடணும். இழுத்தா அவருக்கு தெரியணும் பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரு, தனிமையில் நிற்கிறாரு, எனவே நாங்க சஃப்புக்கு பின்னுக்கு ஆகணும். அப்ப முன்னுக்கு இருக்கக்கூடியவர் பின்னுக்காகி இவரோடு சேர்ந்து நிக்கணும். அப்ப அப்படி இழுக்கும் போது அவர் பின்னுக்கு வருவாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இழுத்தா ஏதாவது பிரச்சனை ஆரம்பினா என்ன என்ன இழுக்கன்னு சொல்லி அவரு சண்டைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அவருக்கு மார்க்கம் தெரியாத, இந்த சட்டங்கள் தெரியாத ஒருத்தராக இருந்தால் அப்ப இழுக்கிறது கூடாது. அது இல்லாட்டி ஒருத்தர் தெரியும், இப்ப பின்னால ஒருத்தர் தொட்டாருன்னு சொன்னா பின்னுக்கு ஆகணும் என்று தெரிஞ்ச ஒருத்தராக இருந்தால் அப்ப அவரை தொடலாம், இழுக்கலும் என்று வந்திருக்கு. எனவே அவரை கொஞ்சம் பின்னுக்காக ஒரு ஷேக்கினை செய்யும் பொழுது அவர் பின்னுக்காகி இவரோடு நின்று சஃப்பை பூர்த்தியாக செய்ய வேண்டும். அடுத்த இரண்டாவது பின்பற்றக்கூடிய முறையில இமாமுடைய எல்லா செயல்களையும், செயல் ரீதியான அவர் ருக்கும் போகும்போது, இத்திதாலுக்கு வரும்போது அவரே பின்துயர்ந்து கொண்டே போகணும். அப்ப அவர் அல்லாஹு அக்பர்ன்னு ருக்கு போனால் அல்லாஹு அக்பர்ன்னு முடியறதுக்கு முன்னால முடியறத்தோட மாமூமுடைய அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சிரும். அதுதான் பின்துயர்றது. அவர் போய் மிச்ச நேரத்துக்கு போறோம் நாங்க போனா அது பின்துயர்வதல்ல. இமாம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு முடிக்கும் போது மாமும் அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சு அப்படியே அவரோட போய் சேரும். இன்னும் 3 நிமிஷத்துல பாடம் இந்த ஜூம் கிளாஸ் கட்டாகும். அப்படி கட்டான இன்ஷால்லா நாங்க இன்னொருக்கா இணைஞ்சு கொள்ளுங்க. பாடம் முடியும் போது கட்டானால் நான் கொஞ்சம் அவசரமா எடுக்கிறேன். அப்படியே தொடரும். அப்படி இல்லாம ஒரு ருக்குன் செய்யக்கூடிய அளவுக்கு பிந்திட்டால் மாமும் எந்த விதமான காரணம் இல்லாம இமாம் ஒரு ருக்குன் செஞ்சு முடிச்சிட்டாரு, அந்த அளவுக்கு பிந்தினால் அது மக்ரூஹ் என்று வருது. அல்லது நீண்ட 2 ருக்குனை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு மாமும் நின்று கொண்டே இருக்கிறாரு, எந்த ஒரு காரணம் இல்லைன்னால் அப்போ தொழுகையே பாத்திலாகிரும். உதாரணமாக மாமும் கியாம்ல நிற்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய நிலைமையில் நிற்கிறார். இமாம் ருக்குவுக்கு போய் திரும்ப இத்திதாலுக்கு திரும்ப சுஜூதுக்கு போய் சுஜூதுல இருந்து தலை உயர்த்திட்டாரு, இன்னும் மாமும் நின்று கொண்டிருந்தால் அப்ப அவருடைய தொழுகை பாத்தில். அப்ப ஏதாவது ஒரு காரணம் அப்படி இருக்குமாக இருந்தால் 3 ருக்குன்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு பிந்தலாம். 3 ருக்குனும் தாண்டிட்டால் அவர் அவ்விடத்திலே தொழுகையை அவருடைய செயலை விட்டுட்டு இமாம பின்பற்றணும். சூரத்துல் ஃபாத்திஹா இவருக்கு ஓதத்துல சரியான கஷ்டம், ஓதார் சரியாதில்லை. அதுக்கெல்லாம் இமாம் 3 ருக்குன்னு செஞ்சு முடிஞ்சு 2வது சுஜூதும் செஞ்சுட்டு 2வது ரக்காத்து கொழும்பிட்டாரு. அப்ப அதுக்கு பின்னால் இவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்க தேவையில்லை, இமாமை பின்பற்றணும். தொழுவு முடிஞ்சதுக்கு பின்னால இமாமுடைய ஸலாத்துக்கு பின்னால அவர் அந்த உடுபட்ட ரக்காத்தை தொழணும். 3வது இமாம் அதாவது ருக்கு சுஜூது செய்யக்கூடிய அவருடைய அந்த திரும்புதல்களை இவர் ஏதாவது ஒரு முறையில் அறிஞ்சவராக இருக்கணும். ஒன்று கண்ணால பார்க்கணும், முன்னுக்கு போறவங்களை பார்க்கணும், அல்லது சப்புகளை பார்த்து இதுண்டோனும், அல்லது ஒரு முபல்லிங்னு சொன்னால் இமாமு அல்லாஹ் அக்பர்னு சொன்னதுக்கு பின்னால ஒருத்தர் நடுவுல இருந்துட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவார், அவருடைய சத்தமாக கேட்கணும். அல்ல இன்றைய காலத்துல ஒரு மைக் செட் இருக்கு, அந்த சத்தம் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, தொழுகை கூடும், பின்பற்ற இயலும். 4வது விஷயம், இமாமுக்கும் மாமுமுக்கும் மத்தியில பெரிய ஒரு கேப் இடம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 300 முழங்கள் காண அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளதான் இருக்கணும். கிட்டத்தட்ட 150 மீட்டர்கள்னு சொல்லப்படுது. இந்த 150 மீட்டர்களுக்கு இடையில தான், அதுக்குள்ளால மாதிரி தான் இமாம் மாமுமை பின்பற்றக்கூடியவங்க இருக்கணும். அதையும் விட தூரமாக இருந்தால் அந்த பின்பற்றுதல் இல்லாமல் போய்விடும்.
அதுல ஆஹ், பாடம் முடியுது இன்ஷா அல்லாஹ், டைம் முடியுது. இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த திரும்ப லிங்க்ல லிங்க் அனுப்புறேன். நான் அதில் வந்து சேர்ந்து கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இமாமை பின்பற்றும் முறை, அதுல 4வது விஷயம், இமாமுக்கும் மாமூமுக்கும் இடையில இடத்தால பெரிய இடைவெளி ஒன்று இருக்கக்கூடாது. எப்பென்றால் இமாமும் மாமூமும் பள்ளிக்குள்ளால இல்லாட்டி, ரெண்டு பேருமே பள்ளிக்குள்ளால இருந்தால், ரெண்டுக்கும் பேருமே பள்ளிக்குள்ளால இருக்கிறாங்க என்றால், அப்ப அவங்க வந்து இந்த இடைவேளைகள் வந்து தூரங்கள் பார்க்கப்படாது. ஏன்னா பள்ளி என்பதே தொழுகைக்காக வேண்டி உள்ளது. அப்ப இமாமைக்கான மாமும் தூரத்தில் இருந்ததுனால இந்த தூர இடைவேளைகள் பார்க்கப்படாது. பள்ளிக்குள்ளால இடையில ஒரு சுவர் வந்திருக்கும், ஒரு ஜன்னல் வந்திருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இமாமும் மாமுமும் பள்ளிக்கு வெளியில் இருந்தார், அல்லது இமாம் பள்ளிக்குள்ள இருக்கிறாரு, மாமும் வெளியில இருக்கிறார், அப்பதான் இந்த தூரம் அளவு பார்க்கப்படும். அதுல கிட்டத்தட்ட 300 முழங்கள் தூரமும், அல்லது மீட்டர்ல வந்து 150 மீட்டர் அளவு தூரம் பார்க்கப்படும். அதுக்கும் மேல தூரமாகிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அந்த இமாம் ஜமாத்து சரி வராது, பின்பற்ற இயலாது அப்படின்றத நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அப்ப இமாமும் மாமூமும் பள்ளிக்கு வெளியில இருந்தால், இமாமும் மாமூமும் பள்ளிக்கு வெளியில இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரு ஒரு மைதானத்துல, ஒரு பாலைவனத்துல, ஒரு கிரவுண்ட்ல வந்து தொழுறாங்க. அப்படின்னு இருந்தால் ஒரு இமாமுக்கும் அந்த மாமூமுக்கும் இடையில நான் முன்னால சொன்ன அந்த அளவு 300 முழங்கள் அல்லது 150 மீட்டர்கள் தூரம் இருக்கும். அப்படி இல்லாம அதைக்கான தூரமாகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை பின்பற்ற இயலாது. 2வது விஷயம், இமாம் அதே போல மாமும் ரெண்டு பேரும் வேற ஏதாவது பள்ளி இல்லாத வேறொரு கட்டிடத்துக்குள்ளால இருக்கிறாங்க. ஒரு பைத்து, ஒரு வீடு ஒன்றுக்கு, அதாவது அவர் ஒரு வீட்டுல இவர் ஒரு வீட்டுல, அவர் ஒரு கட்டிடத்துக்குள்ளால இவர் ஒரு கட்டிடத்துக்குள்ளால இப்படி இருக்கிறது. அப்படி இருந்தால் இமாமை பின்பற்றக்கூடிய அந்த சப்புகள் அடுத்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மாமூம்கள் மாமூம்கள் அந்த மாமூம்களுடைய சப்பு, முதலாவது இமாமோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சப்புடைய கடைசி சப்பும் அடுத்த கட்டிடத்துக்குள்ளால இருக்கக்கூடிய சப்பு, இந்த முதலாவது சப்புக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டு, அது நெருங்கிய ஒரு தொடர் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அப்ப அந்த அந்த அடிப்படையில தொலை இயலும். அல்ல 3வது ஒரு விஷயம் இருக்கு, இமாம் வந்து பள்ளிக்குள்ளால நிற்கிறாரு, மாமூங்கள்ல சிலர்கள் என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்படி இருந்தால் அந்த இடத்துலையும் நாங்க முன்னால சொன்ன மாதிரி 300 முழங்களை காண தூரமாகாமல் இருக்கணும். எப்படி பார்க்கணும் என்றால், அது பள்ளியுடைய அந்த ஓரம், பள்ளியுடைய வெளிவாசல் வச்சுக் கொள்ளலாம். பள்ளியுடைய அந்த இமாம்க உள்ளுக்கு நிற்கக்கூடிய மக்கள், உள்ளுக்கு நிற்கக்கூடிய அந்த இமாம் அவருடைய அந்த பள்ளியுடைய ஓரத்தால, அந்த ஓரத்துல இருந்து வெளியில் இருக்கக்கூடிய மாமூம்களுடைய சப்பும் அந்த ஓரம் ரெண்டுக்கு மத்தியில
இந்த 300 முழங்கள் பார்க்கப்படும். அப்படி இருக்குமாக இருந்தால் பின்பற்றலாம். முன்னால் ஒரு பள்ளி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இமாம் இருக்கிறாரு, சில மௌம்கள் தொழுகிறாங்க. பள்ளிக்கு வெளியே வாசல்லே ஒரு தொலை இயலாத ஒரு நிலைமை. உதாரணமா ஒரு ஆறு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆறு ஓடுது. அந்த ஆறுக்கு அங்குக்கு அந்த அடுத்த பக்கத்துல நின்றுதான் ஏனைய மாமும்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நிலைமை. இப்படி இருந்தால் அந்த தூரத்தை பார்க்கப்படும். பள்ளியுடைய தொங்கலுக்கும் இந்த நிற்கக்கூடிய முதலாவது சப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இடையில பார்க்கணும். பார்த்து இந்த 300 முழங்கள் உட்பட்ட தூரமாக இருந்தால் அப்ப அவங்களை இமாமைய அந்த மக்களுக்கும் பின்பற்றி தொலைய இயலும். அஞ்சாவது பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அஞ்சாவது பார்க்க வேண்டிய விஷயம், பின்பற்றக்கூடிய மாமூம் நான் ஜமாத்தாக தொழுகிறேன் அல்லது இந்த இமாமை நான் பின்பற்றி தொழுகிறேன் என்ற நியத்து கட்டாயம் அவர் வைக்கணும். ஜமாத்தாக தொழுகிறேன் அல்லது பின்பற்றுகிறேன் என்ற நியத்தை வைக்கணும். அப்பதான் அவருடைய அந்த பின்பற்றுதல் கூடும். அப்படின்னு ஒருத்தர் நியத்து வைக்கல, சும்மா போய் தக்பீரை கட்டிட்டார். அப்ப அந்த இமாமை பின்துயர்வது ரெண்டு விதமாக பார்க்கப்படுது. ஒன்று, இவர் அந்த இமாமை பின்துயர்வதற்கு இவருடைய சூரத்துல் ஃபாத்தியா அவர் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி இமாமுக்காக வேண்டி மிச்ச நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இமாமும் இவருக்கு ஓதுறதுக்கும் கொஞ்சம் கிட்டவா இருக்கு. அவரும் ருக்கு போகும்போது இவருடைய ருக்கு போற நிலைமையும் வந்துட்டு, அவரு எழும்பும்போது இவரும் எழும்பக்கூடிய நிலைமையும் வந்துட்டு, இப்படி சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கு என்று சொன்னால் அப்ப இமாமை பின்பற்றியது பரவாயில்லை, நியத்து வைக்காம. ஆனால் இவர் தனிச்சு அவருக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது, தனிச்சு தான் தொழுகிறார் நியத்து வைக்காத காரணத்தினால. அப்படி இல்லாம நாங்க முன்னாலே சொன்னோம், மிச்ச நேரம் வெயிட் பண்ணுதாரு, மிச்ச நேரம் இமாமுக்காக வேண்டி பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி சுன்னத்தான சூரமும் ஓதிட்டாரு, இமாம் பெரிய ஒரு சூரத்தை ஓதி கொண்டிருக்கிறார், அது முடியங்காட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். ருக்கு போனா இவருடைய வளமையாக ஓதக்கூடிய தஸ்பீகெல்லாம் ஓதிட்டார். ஆனால் இமாம் ருக்குல இருந்து எலும்புங்காட்டி இவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், மிச்ச நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி அதிகமான நேரம் பின்பற்ற வேண்டிய எதிர்பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்ப அவருடைய தொழுகை பாத்திலாகிரும். ஏனென்றால் நீயத்து வைக்கல், அவரு நீயத்து வைக்காத ஒருத்தரை இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனால். அப்ப நீயத்து முக்கியம், பின்பற்றக்கூடியவர் நீயத்து முக்கியம். பின்பற்றக்கூடியவங்க மௌமுமாக இருக்கிறவங்க நான் மௌமுமாக தொழுகிறேன் என்று நீயத்து வைக்கிறது கட்டாயம், இல்லாட்டி ஒரு இமாமை பின்பற்ற முடியாது. ஆனால் ஒரு இமாமுக்கு இமாமாக இருக்கிறார் என்று சொன்னால் அம்மல் இமாமு பலாஜு வாலை என்பியல் இமாமத்தை, அவர் இமாமாக நான் தொழுவிக்கிறேன் என்று நீயத்து வைக்கணும் என்று கட்டாயம் இல்லை. அவருக்கு சும்மா தொழலாம், அவரை பின்பற்றி தொழக்கூடியவர் தான் நியத்து வைக்கணும். இமாமுக்கு சும்மா தொழலாம். அடுத்தது, இமாம் அவ்வாறு நியத்து வைக்கிறது அவருக்கு சுன்னத்து, கட்டாயம் இல்லை, சுன்னத்து. அவர் நியத்து வச்சால் அவருக்கு அந்த ஜமாத்தாக தொழுத நன்மை கிடைக்கும். நியத்து வைக்காட்டி ஜமாத்தாக தொழுத நன்மை கிடைக்காது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், அதாவது எந்த அமலாக இருந்தால் அந்த நியத்துக்குரியதான் கூலி தான் கிடைக்கும். இமாம் நீயத்தை வைக்கல, சும்மா தக்பீரை கட்டினாரு அப்படின்னு சொன்னால் அவர் நியத்து வைக்கல, எனவே அவருக்கு அந்த சிறப்பு நன்மை கிடைக்காது. எனவே இமாம் நீயத்து வச்சுக் கொள்றது சுன்னத்தாக இருக்கிறது. அவர் நீயத்து வைக்காததினால தொழுகைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் கட்டாயம் பின்பற்றக்கூடியவர் நீயத்து வைக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு தொழுகையில ஜமாத்துடைய நன்மையை கிடைக்கணும்னு சொன்னால் எந்த கட்டத்துல போய் நான் இமாமோடு சேரணும், எந்த கட்டத்துல போய் சேர்ந்தா ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போதும், இமாம் சாதாரணமாக தொழுகை 2 ரக்காத் தொழுகைக்கு, சுபஹுடைய தொழுகை, ஏனைய தொழுகை 3 ரக்காத் இருக்கு, 4 ரக்காத் இருக்கு. இந்த தொழுகைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்து கொள்றார், ருக்குல, சுஜூதுல, ஏத்திதால்ல, எங்கன்னாலும் போய் சேரலும். சேரக்கூடிய தொழுகையில இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால போய் சேர்ந்துட்டார் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஜமாத்தை அடைந்து கொண்ட நன்மை கிடைக்கும். அப்படி இல்லாம
செலாங் கொடுத்துட்டு அது பிறகு தொழுகை இல்லை, அவருடைய ஜமாத்தை பின்பற்ற இயலாது. அப்ப செலாங் கொடுக்கறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு நிலைமையில போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் அப்ப சரி. அப்ப எப்படி சேரணும்? முதலாவது இஹ்ராம் தக்பீரை சொல்லணும். நின்ற நிலைமையில நீயத்தை வச்சு இன்ன தொழுகையை தொழுகிறோம், என்ன அப்படி நீயத்தை வைக்கக்கூடிய முறையெல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த முறையில முதலாவது நின்ற நிலைமையில அல்லாஹு அக்பர்னு நீயத்தை வச்சு தக்பீரை கட்டிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இமாம் எந்த இடத்துல இருக்காரோ, அவர் ருக்குல இருந்தா ருக்குவுக்கு போறது, சுஜூதுல இருந்தா சுஜூதுல போறது, சுஜூதுக்கு போகலும், அத்தஹியாத்துல இருந்தா அத்தஹியாத்துக்கு போகுது. எந்த நிலைமையில இமாம் இருக்கிறாரோ அந்த நிலைமையில போய் சேர்ந்து கொள்ளணும். ஆனால் கட்டாயம் இஹ்ராம் தக்பீர் சொல்ல வேண்டும். அது இல்லாம தொழுகைக்கே நுழைய இயலாது. தொழுகைக்கு நுழையக்கூடியது அதுதான். அதை சொல்லிட்டு தான் அவர் போகணும். அடுத்ததாக ஒரு மாமும் ஒரு ரகாத்தை அடைஞ்சு கொள்றா, எந்த கட்டத்தில் அடைஞ்சு கொள்ளலும்? ஒரு ரகாத்தை அடைஞ்சு கொள்றால் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கிறா, தொழுகையில எந்த இடத்துல சேர்ந்தாலும் அது சரி. ஆனால் ஒரு ரகாத்தை எத்தி கொள்ளணும் என்று கேட்டால் இமாம் ருக்கூல இருந்து தலையை உயர்த்துவதற்கு முன்னால மாமும் போய் சேர்ந்துட்டார், ருக்கூல இமாமோட போய் சேர்ந்துட்டால் அந்த ரகாத்து ஃபுல்லா அவர் அடைஞ்சு கொண்டாரு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருக்க மாட்டாரு, அதை இமாம் பொறுப்படுத்திக் கொள்வார், அவருடைய பொறுப்புல அது வந்துடும். அப்ப போனதும் அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை சொல்லியது, ரெண்டாவது தக்பீரை சொன்னதும் அந்த ருக்குவுக்கு போக வேண்டியதான். சூரத்துல் ஃபாத்திஹால ஓதி இருக்க தேவையில்லை. அப்ப இமாம் எங்க இருக்கிறார்? ருக்குல இருக்கிறார் என்று சொன்னால் போய் தக்பீரை கட்டியது, முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ரெண்டாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படியே ருக்குல போய் சேர்ந்துடணும். ஒரு சுபஹான கலிமா ஓதக்கூடிய, அதாவது தஸ்பீஹ் சுபஹான ரப்பியல் ஆலா பிஹம்தி, அந்த அளவுக்கு கொஞ்சம் இமாமோட சேர்ந்து இருந்தாலும் போதுமானது. இவர் போகட்ட இமாம் மேல வந்துட்டார் என்றால் அவர் திரும்ப அதே இடத்துக்கு இமாமோட வந்து சேர்ந்து கொள்வாரு. ஆனால் அந்த ரக்காத்தை அவர் மிஸ் ஆகிட்டாரு. அப்ப என்ன செய்யணும்? அவரு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்தது பின்னால அந்த விடுபட்ட அந்த ரக்காத்தை எழும்பி இவர் பூர்த்தியாக்கி கொள்வார். அப்ப இவ்வளவுதான் இந்த ஜமாத்துடைய பாடத்துல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் நாங்க பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களை நான் யூடியூப்லையும் நான் பதிவு செஞ்சு வருகிறேன். உங்களுக்கு அதை இன்ஷா அல்லாஹ் யூடியூப்ல பார்த்து கொள்ளலாம். நான் அந்த லிங்கையும் நான்